ஹாய், ஹலோ, வணக்கம். நான் இப்போ எங்கே இருக்கேன்னு தெரியுமா? தலைவாசலில் ஒரு தர்பூசணி கடையில் இருக்கேன். எங்கள் மாமாவுக்கு பழம்னா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னார். அதனால ஒரு பழம் எடுக்கலான்னு வந்தோம். அவர் என்னன்னா என்னையவே சஜஸ்ட் பண்ணி சொல்கிறார். ஏன்னா வீட்டுக்கு போய் நல்லா இல்லைன்னா அறிஞ்சா நான் திட்டுவேனா, அதனால் நீயே எடுத்துகிட்டு வாடின்ட்டாரு. நானே எடுத்துட்டு தான் எந்த பழம் நல்லா இருக்குமோ தட்டி பார்த்துட்ருக்கேன். அவர் என்ன சொன்னார், கொஞ்சம் குண்டாக இருக்கிற பழமாக இல்லடி, அதுதான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்டே மேலே கொஞ்சம் வாழாக இருக்கிற பழம் எடுத்து மெலிசாக இருக்குன்னா நல்லா இருக்காதுன்னு சொன்னார். சரின்னா நானும் நல்லா எழுதி தேடி எடுத்துட்டேன் ஒரு பழம். இதை எடை போடுங்கம்மான்னு கொடுத்துருக்கேன். ஒரு 2 பழம் கேட்டார். சரி, 2மே எடுத்து கொடுத்துருக்கேன். ஒரு எந்த பழத்தை வைக்கிறதுன்னு தெரியல. போட சொல்லிட்டாரு. வீட்டுக்கு போய் தான் அரிஞ்சு பார்க்கும்போது தான் திட்டு வரும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பழம் பிடிக்குமா சொல்லுங்கள். வாங்கிட்டோம், ஆனால் பை ஒன்றுமே எடுத்துகிட்டு வரல. அது எப்படி எடுத்துகிட்டு போகிறோன்னு தெரியல. முன்னாடி வச்சுட்டு போனாலும் உருண்டு கீழே வந்தால் உடஞ்சிரும். இங்கே ஒரு கவர் காலையில் போய் தான் சரி சும்மா எடுத்துகிட்டு வேறு பை இல்லை, அதில் தான் போடணும். மற்றபடி கையிலையும் எடுத்துகிட்டு போக முடியாது. பை எடுத்துருன்னு திட்டுறாரு. இன்னைக்கு எங்கே பை எடுத்துருவான்னு வந்துட்டோம். இந்த கவரில் தான் போடணும். ஒரு வழியாக போட்டு எடுத்துகிட்டு போவோம். ஏன்னா வண்டியில் உட்காந்து போதே பெரிய விஷயம். இது வேறு எப்படி பிடிச்சிட்டு போகிறது. பாப்பா, ஓய் தர்பூசணி வேணுமா வேணாமா? யார் எனக்கு விட 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 அப்படியே பழம் பரவாயில்லையா? அரிஞ்சு தின்னாதான் எப்படி இருக்கு.